Hello guys, welcome to LLP revision. ரொம்ப நாளா நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி இன்னைக்கு LLP revisionக்கு வந்துட்டோம். First of all, so happy because நம்ம வந்து 3K நெருங்கிட்டோம். So 3K celebration ஓட பாகமா we are going to do super fast revision on LLP which is applicable for CA Inter. LLP எப்படி படிக்கணும், what is the approach of study சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். தயவு செஞ்சு அந்த வீடியோவை பார்க்காம இதுக்குள்ள வராதீங்க, அதை பார்த்துக்கிட்டு வாங்க. Now what is this sir? நீங்க நார்மலி ICAI ஸ்டடி மெட்டீரியல் தானே சார் யூஸ் பண்ணுவேன். ஆமா ஆமா ஆமா, ICAI ஸ்டடி மெட்டீரியல் தான் பார்க்கணும். ஆனா ரிவிஷனுக்காக I have made a material. Of course இந்த மெட்டீரியலும் ICAI ஸ்டடி மெட்டீரியலும் is similar only, you need not worry. You can very well depend upon this material. At the same time, in the material I have put up the page number. In the ICA textbook la எந்த page number la in the particular provisions கொடுத்திருக்காங்க சொல்லிட்டு I have put the page number also. So இந்த material யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். Come on down without much wasting time. Come on. நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன், LLP வந்து 5 செக்மெண்ட் ஆக பெருசா இருக்கிற விஷயத்த நம்ம வந்து பிரிச்சு பிரிச்சு படிச்சோம்னா ஈஸியாக இருக்கும், பர்டன் ரொம்ப கம்மியா இருக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ 5 செக்மெண்ட் ஆக பிரிச்சுக்கலாம். நான் அதுக்கு முன்னாடி எவ்வளவு மார்க்ஸ் சார் வரும், 10 மார்க்ஸ் வர வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வித்வுட் மச் வேஸ்டிங் டைம் let's dive into segment number 1, LLP Introductions and Basics. நான் அதுக்கு முன்னாடி சார் LLP னா என்ன சார்? தம்பி நீங்க வந்து பார்ட்னர்ஷிப் படிச்சிருப்பீங்க, நீங்க வந்து பார்ட்னர்ஷிப் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, கம்பெனியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. LLP னா என்ன சார்? லிசன் ப்ராப்பர்லி. பார்ட்னர்ஷிப் இஸ் flexible in nature. சார் அப்படின்னா என்ன சார்? தம்பி பார்ட்னர்ஷிப் டீட் இருக்குது. அந்த டீடில வந்து அந்த பார்ட்னர்ஸுக்கு அவங்களுடைய மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க எப்படி வேணாலும் டீடு வச்சுக்கலாம். அவங்களுடைய தாற்பரிய பிரகாரம் அவங்க வந்து எப்படி வேணா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வச்சுக்கலாம், எப்படி வேணா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வச்சுக்கலாம், எப்படி வேணா கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் வச்சுக்கலாம். இதெல்லாம் அவங்களுடைய தாற்பயம், which means their flexibility. ஆனா கம்பெனிக்கு அந்த flexibility இல்ல. கம்பெனிக்கு வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க கவர்ன் பண்ணித்தான் ஆகணும். MOA AOA அவங்களுக்கு பிரத்யேகமான ஃபார்மேட் இருக்குது, அந்த ஃபார்மேட் ஃபாலோ பண்ணணும். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஆனா பார்ட்னர்ஷிப்புக்கு வந்து அவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்ல, ஜஸ்ட் மோர் ஃபிளெக்சிபிள் இன் நேச்சர். ஆனா என்ன ஒரு பெரிய டிஃபெக்ட் என்னது, அவங்களுடைய liability of the partners is unlimited. ஆனா கம்பெனியோட liability of members, the liability of the members of the company is limited to the unpaid amount of the face value. So liability is limited. இப்போ நீங்க பாருங்க, பார்ட்னர்ஷிப்போட ஃபிளெக்சிபிலிட்டியும் கம்பெனியோட லிமிடெட் லைபிலிட்டியும் சேர்த்து கொண்டு வரும்போது அங்க ஒருத்தன் வந்தாயா, ஹாப்பி பர்த்டே டு யூ, அவன் யாருன்னு சொன்னா LLP. அதாவது சார் LLPனா யாரு சார்? பார்ட்னர்ஷிப்பா சார்? ஆமா. சார் கம்பெனியா சார்? ஆமா ஆனா இல்ல. யோ சார் படித்துறீங்களே சார், கரெக்டா சொல்லுங்கடா. அதாவது LLP வந்து ஒரு ஐடியாலஜி. அது என்னன்னா பார்ட்னர்ஷிப் தான், இட்ஸ் ஏ பார்ட்னர்ஷிப். ஆனா கம்பெனிக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குதோ, அதாவது ஆர்டிஃபிஷியல் பர்சன், லிமிடெட் லைபிலிட்டி, பெர்பெச்சுவல் சக்சஷன், அப்படி பிளா 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 என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கம்பெனிக்கு இருக்கின்றதோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யாருக்கும் வருங்க LLP. So it's an ideology to mix up the flexibility of partnership and limited liability of company. அத ரெண்டும் சேர்த்து உருவாக்கின ஒரு விஷயம் தான் LLP. 2008 இவன் வெளியில வந்தான். இவனுக்கு பிறந்த நாளே 2008 தான். அதனாலதான் இப்போ நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த ஆக்ட் வந்து 2008 போட்டிருக்கிறாங்க. ஆனா இந்த ஆக்ட் வந்து வெளியில அப்ளிகபிலிட்டி வந்தது வந்து 2009. அப்படின்னா சார் ஏன் சார் LLP ஆக்ட் 2009 போடல அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் ஆக்ட், அதாவது உங்களுக்கே தெரியும், ஒரு பில்லு வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிரசிடென்ட் சைன் பண்ணினா தான் ஆக்ட் ஆகும். ஆல்ரெடி யூ மைட் ஹேவ் லேர்ன்ட் இன் ஜெனரல் கிளாஸ் ஆக்ட். அதே மாதிரி இங்க என்னாச்சுன்னா எல்லாம் 2008 முடிச்சுட்டாங்க. 2009 பிரசிடென்ட் சைன் மட்டும் பண்ணினாங்க. அதனாலதான் இந்த ஆக்டுக்கு 2008 வச்சுட்டாங்க. மாரல் சயின்ஸ் தான், அதெல்லாம் உட்காந்து படிக்காதீங்கடா நீங்க. இப்ப நீங்க வாங்கடா இங்க வாங்கடா. ஃபர்ஸ்ட் LLP ஆக்ட் வந்து சார் அதுல வந்து 81 செக்ஷன் இருக்குது, 4 ஷெட்யூல்ஸ் இருக்குது. ஆத்தா இதெல்லாம் படிக்கணுமா? யோ சொல்றத மட்டும் படிங்கடா தேசம். ஏன்டா நீங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க? யோ ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, there are 4 schedules. ஷெட்யூல் நம்பர் 1 நான் இப்பவே சொன்னேன், LLP யாரு? பார்ட்னர்ஷிப் தான். LLP வந்து பார்ட்னர்ஷிப் தான்.
ஆனா யாருடைய ஃபீச்சர் அவங்களுக்கு இருக்குது? அவங்களுக்கு வந்து கம்பெனியுடைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. சோ தே ஹேவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கம்பெனி. பேசிக்கலி அவங்க பார்ட்னர்ஷிப் தான். இதுல வந்து 4 ஷெட்யூல். ஷெட்யூல் நம்பர் 1 டீல்ஸ் வித் மியூச்சுவல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். ஷெட்யூல் நம்பர் 2, 3, 4 இந்த மூணுமே இட் டீல்ஸ் வித் கன்வர்ஷன். கன்வர்ஷன் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், ஃபர்மை எப்படி எல்எல்பியாக கன்வெர்ட் பண்ணலாம், பிரைவேட் கம்பெனி எப்படி எல்எல்பியாக கன்வெர்ட் பண்ணலாம். நல்லா கவனிச்சுங்க. அன்லிஸ்டட் கம்பெனி எப்படி எல்எல்பியாக கன்வெர்ட் பண்ணலாம். சார் நீங்க என்னலாமோ சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன பாருங்கடா. ஷெட்யூல் 1 டீல்ஸ் வித் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். உங்களுக்கே நல்லா தெரியும் ரைட்ஸும் டியூட்டியும் எப்படி டீல் எப்படி கவர்ன் பண்ணுவாங்க. there should be an agreement. பார்ட்னர்ஷிப்னா you have partnership deed. எல்எல்பிக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, அதோடைய பேரு எல்எல்பி அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க, ஆர் எல்எல்பி டீட்னு வேணாலும் சொல்லலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லிசன் பார்ட்னர்ஷிப்ல ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தரலன்னு வைங்க, நீங்க எப்படி டிவைட் பண்ணுவீங்க? ஈக்குவலாக டிவைட் பண்ணுவீங்க. am I right? come on tell me. ஆனால் எல்எல்பில பார்ட்னர்ஷிப் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தரலன்னு வைங்க, இங்க ஈக்குவலா டிவைட் பண்ணக்கூடாது, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. யூ ஹேவ் டு ரெஃபர் ஷெட்யூல் நம்பர் 1. ஷெட்யூல் நம்பர் 1 என்ன சொல்லுதோ அதைத்தான் ஃபாலோ பண்ணணும். So what I'm trying to tell you is schedule 1 deals with mutual rights and duties. ஆனா இது எப்ப வரும்னு சொன்னா, நம்மளுடைய எல்எல்பி அக்ரிமெண்ட் வந்து எங்கேயோ சைலண்டாக இருக்குது. ரெமுனரேஷன் பத்தி சொல்லவே இல்லை. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? ரெஃபர் ஷெட்யூல் 1. ஷெட்யூல் 1ல என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும். சோ எல்எல்பி அக்ரிமெண்ட் எங்கேயோ சைலண்டாக இருக்குதுன்னா ரெஃபர் ஷெட்யூல் 1. இங்க ஒரு क्वेश्चन பாருங்க, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இன் எல்எல்பி அக்ரிமெண்ட் இஸ் சைலண்ட். சார் அப்ப நம்ம எப்படி டிவைட் பண்ணோம்? ஆடா சிம்பிள் சார், ஈக்குவலா டிவைட் பண்ணா போதுமே சார். தவறான ஆன்சர். யூ ஹேவ் டு ரெஃபர் வாட் இஸ் டோல்ட் இன் ஷெட்யூல் 1. ஷெட்யூல் 1 படிக்கிறதுக்கு இல்ல, ஷெட்யூல் நம்பரை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. ஷெட்யூல் 1 என்ன சொல்லுகிறார்களோ அதை கேளுங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கன்வர்ஷன். இங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபர்மை வந்து எல்எல்பியாக மாத்தலாம், பிரைவேட் கம்பெனி எல்எல்பியாக மாத்தலாம், அன்லிஸ்டட் கம்பெனியை எல்எல்பியாக மாத்தலாம். ஐயோ சார் ரொம்ப முக்கியம், லிஸ்டட் கம்பெனியை எல்எல்பி என்ன பாருங்க, எல் லிஸ்டட் எல்எல்பி எல் லிஸ்டட் கம்பெனியை எல்எல்பியாக மாத்த முடியுமா சார்? ஐயோ முடியாதியா. அப்ப என்ன சார் வழி இருக்குது? இவனை வந்து அன்லிஸ்டடாக மாத்தி முடிச்சதுக்கு அப்புறம் எல்எல்பியாக வேணா கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி? லிஸ்டடா அப்படியே எல்எல்பியாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது. லிஸ்டட எதவாக மாத்துங்க, அன்லிஸ்டடாக மாத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்எல்பியாக கன்வெர்ட் பண்ணுங்க. இங்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், லிசன் ப்ராப்பர்லி. ஃபர்மை எல்எல்பியாக கன்வெர்ட் பண்றதுக்கு ஷெட்யூல் 2, பிரைவேட் கம்பெனியை எல்எல்பியாக மாத்த ஷெட்யூல் 3, அன்லிஸ்டட் கம்பெனியை எல்எல்பியாக மாத்தறதுக்கு ஷெட்யூல் 4. இங்க முக்கியம் எப்படி சார் யூ ஹேவ் டு கன்வெர்ட். இட் இஸ் கிளியர்லி given in page number 12.32 of your ICA study material. அங்க என்ன சொல்றாங்கன்னா, கன்வர்ஷன் எப்படி பண்ணணும்? important question. You have to follow the respective schedule. firm மாத்துறீங்களா, ஷெட்யூல் 2 பண்ணுங்க. பிரைவேட் கம்பெனியை மாத்துறீங்களா, ஷெட்யூல் 3 பாருங்க. சோ ரெஸ்பெக்டிவ் ஷெட்யூல் என்ன சொல்றாங்க அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ. சோ follow the procedures mentioned in schedule. Next, ROC will register it as LLP and he will issue certificate of incorporation. கவனம், LLP வந்து அவனுடைய incorporation procedures administration பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, it is done by ROC, which comes under Ministry of Corporate Affairs. MCA னா Ministry of Corporate Affairs, ROC னா Register of Companies. So ROC தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னது சொன்னா, நீங்க கன்வெர்ட் பண்ணி முடிச்சா உங்களுடைய ROC உங்களுடைய jurisdiction ROC போயிட்டு you have to submit the forms. So they will verify it and give you the new certificate of incorporation. அதோட முடியல, நீங்க ஒரு கம்பெனி எல்எல்பியா மாத்தீங்கன்னு, நீங்க அந்த கம்பெனி ROC இருக்குமில்ல, அந்த கம்பெனிக்கு ஒரு ROC இருக்குமில்ல, ஃபைல் பண்ணிருப்பீங்கல்ல, அவங்க கிட்ட you have to intimate within 15 days of registration that ஐயா நாங்க இவ்வளவு நாள் கம்பெனியா இருந்தோம்யா, இனிமே கம்பெனி இல்லையா, நாங்க இனிமே எல்எல்பியா அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு வந்துடணும். அவன்கிட்ட சொல்லி தாத்தா பை சொல்லி வந்துடணும். சார் கமாண்ட் ரிவைஸ். கன்வர்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபாலோ த ஷெட்யூல். நெக்ஸ்ட், யூ இன்டிமேட் தி யுவர் ROC. எல்எல்பி ROC இன்டிமேட் பண்ணிட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. கன்வெர்ட் பண்ணி முடிச்சா you have to inform your ROF. ஃபர்மா இருந்தா ROF. ஃபர்மா எல்எல்பியா மாத்தீங்கன்னா, ஃபர்மை எல்எல்பியா மாத்தீங்கன்னா ஃபர்மோட யாரு, ROC ROF ROF நீங்க இன்டிமேட் பண்ணணும். எப்போ? நீங்க எல்எல்பியா கன்வெர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 15 டேஸ்க்குள்ள பண்ணணும். புரிஞ்சுது நம்புறேன்.
explain the procedure சொல்லிட்டேன். Can listed company be converted into LLP? Basically no, but there is an option. listed unlisted ஆக மாத்தினதுக்கு அப்புறம் நீங்க LLP ஆக மாத்தலாம். நீங்க அதை எழுத தேவையில்லை, but you can tell listed LL முடியாது சொல்லிடலாம். Now whether Indian Partnership Act IPA LLP க்கு என்ன act applicable sir? LLP க்கு வந்து LLP act தான் applicable, Indian Partnership Act is not applicable. அப்போ sir Companies Act applicable sir? Answer Companies Act applicable கிடையாது. ஆனா if certain definitions சில விஷயத்துல கிளாரிட்டி இல்லைனால் LLP-ல சில விஷயத்துல கிளாரிட்டி இல்லைனால் you can refer Companies Act. Okay, that is there in your textbook, but still. Now, need for LLP இது moral science. நீங்களே பார்த்துக்கலாம். நான் இப்பவே சொல்ற ஒரே விஷயம், கம்பெனியோடைய பெனிஃபிட்டும் பார்ட்னர்ஷிப்போட ஃபிளெக்சிபிலிட்டி. பார்ட்னர்ஷிப் ஏன் ஃபிளெக்சிபிள்னு சொல்றாங்க? பிகாஸ் பார்ட்னர்ஷிப் டீட்ல அவங்களே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ல வருவாங்க, அதனால அது ஃபிளெக்சிபிள் ஆக இருக்கின்றது. கம்பெனிக்கு பெனிஃபிட் என்னன்னா, கம்பெனியும் மெம்பரும் வேற, ஆர்டிபிஷியல் பர்சன், லிமிடெட் லயபிலிட்டிக்கு மெம்பர்ஸ்க்கு இருக்குது, அதனால கம்பெனி இஸ் பெனிஃபிஷியல் ஃப்ரம் மெம்பர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, சோ இத ரெண்டும் கூட்டி குழைச்சு சேர்ந்து உருவான ஒரு டைப் தான் என்னது? LLP. LLP is basically ஒரு பார்ட்னர்ஷிப் registered under LLP Act. ஆனா கம்பெனிக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குதோ அதெல்லாம் அவனுக்கு வரும். அதுதான் மெயினா சொல்ல போறோம். Now இங்க listen. இந்த சென்டென்ஸ் இவங்க அப்படியே கேட்பாங்க. LLP gives benefit of limited liability of a company and flexibility of a partnership. Comment this sentence 4 marks அப்படின்னு கேட்பாங்க. நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ இது வந்து moral science எல்லாம் எக்ஸாமுக்கு வரவே வராது, அது படிக்க தேவையில்லை நினைப்போம். ஆனா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க ஃபவுண்டேஷன் லெவல்ல, அதனால இன்டர் லெவல்ல கேட்கறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. புதுசா கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல, கேட்பாங்க. நீங்க என்ன எழுதணும்? லிமிடெட் லயபிலிட்டி இருக்குது, ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஷிப் இருக்குது. அது ரெண்டும் சேர்த்து நான் தயவு செஞ்சு ஒரு விஷயம் சொல்லணும். ஆல்ரெடி நான் வந்து பேசிக்கா சொல்லிட்டேன். நீங்க இந்த செக்மெண்ட் அப்படியே இதை அப்படியே ரீட் பண்ணிட்டு நீங்க ஒரு 2-3 டைம்ஸ் ரீட் பண்ணி புரிஞ்சு வச்சுக்கோங்க. வை பிகாஸ் then only you will be able to write in the exam. இது வந்தாலும் ஒரு 3 மார்க்ஸ் கேட்பாங்க. பேசிக்கலி LLP-னா என்னது சார்? அது வந்து பார்ட்னர்ஷிப்யா, ஆனா கம்பெனியோட ஃபீச்சர்ஸ் ஹைபிரிட்டா, அது கம்பெனியும் இல்ல பார்ட்னர்ஷிப்பும் இல்ல. சார் ஷேர் இஷ்யூ பண்ண முடியுமா சார் LLP-க்கு? முடியாது. நான் இங்க ஒரு விஷயம் சொல்லணும். The liability of the partners is limited to their agreed contribution. What is meant by contribution? Listen properly. Sole proprietorship concern, SPC na sole proprietorship concern. அதுல proprietor உடைய கேபிட்டலை நம்ம என்னவாக கூப்பிடுவோம்னு சொன்னா proprietors capital சொல்லுவோம். கம்பெனினா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஷேர் கேபிட்டல் சொல்லுவோம். பார்ட்னர்ஷிப்னா நம்ம அது பார்ட்னர்ஸ் கேபிட்டல்னு சொல்லுவோம். இதே LLP-னா நம்ம அதை வந்து என்னவாக கூப்பிடுவோம்னு சொன்னா பார்ட்னர்ஸ் கான்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். கேபிட்டல்னு சொல்ல மாட்டோம், கான்ட்ரிபியூஷன்னா பார்ட்னர்ஸ் என்னெல்லாம் அந்த LLP-க்காக கொண்டு வந்தாங்களோ அதெல்லாம் வந்து பார்ட்னர்ஸ் கான்ட்ரிபியூஷன். Now listen properly. So the liability is limited to the agreed contribution. அவங்க பார்ட்னர்ஸ் எவ்வளவு கொண்டு வர போகின்றார்களோ அது வரை தான். அதுக்கப்புறம் liability பார்ட்னர்ஸ்க்கு வரவே. வீட்டில் இருந்து LLP கிட்ட காசு இல்ல, வீட்ல இருந்து காசு கொண்டு வரணுமா? தேவையில்லை. எவ்வளோ அவங்க அக்ரி பண்ணியிருக்கிறாங்களோ as per the LLP deed, LLP agreement, அது வரை மட்டும் கொண்டு வந்தால் போடும். Come on, tell me. LLP basics படிச்சுக்கிட்டு இருக்கணும். we are understanding meaning, types and features. Meaning or definition is nothing but LLP is a partnership registered under this act. This act na enna act? LLP Act. So what is LLP? Revise with me. LLP is a partnership registered under LLP Act. It is a hybrid version of both partnership as well as company. Sir, what are the types of LLP? Types சொல்றதுக்கு பிரத்யேகமாக இல்ல, ஆனா I have formed 2 types. நான் வந்து டெக்ஸ்ட் புக்ல இருந்து எடுத்துருக்கேன். foreign LLP, small LLP வரேன். And you have features. சார் இப்போ இங்கதான் எல்லாருக்கும் குழப்பம். சார் டெக்ஸ்ட் புக்ல நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களே சார், அதெல்லாம் படிக்கணுமா சார்? யோ அதெல்லாம் படிக்க வேணாம், எனக்கு இதை மட்டும் படிங்க. ஏன் அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறீங்க? டெஃபினிஷன்லாம் சும்மா படிச்சுட்டு இருக்காங்க, கேட்க மாட்டான். நான் சொல்ற டெஃபினிஷன் மட்டும் படிங்க போதும், உங்களுக்கு மார்க் வரும். நான் சொல்றேன் வாங்கடா. வாட் இஸ் foreign LLP? சார் foreign company ஆல்ரெடி படிச்சிருக்கோம் சார். foreign company is a company registered outside India having கியாய் கத்தி சொன்னேனா நானு? கியாய் பிளஸ் போபி, பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இன் இந்தியா. கியாய் பார்க்கலையானா பார்த்துட்டு வாங்க எல்லாரும் தயவு செஞ்சு. கியாய் கம்பெனி இன்கார்பரேட்டட் அவுட்சைட் இந்தியா பிளஸ் போபி, பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இன் இந்தியா. அதே மாதிரி LLP
இன்கார்பரேட்டட். இந்தியால கிடையாது, வெளிநாட்டுல. ஆனா இந்தியால என்ன இருக்கின்றது? போபி, பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இந்தியா, அது வந்து ஃபாரின் எல்எல்பி. கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ரொம்ப முக்கியம், கேட்கறதுக்கு ரொம்ப 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 சான்ஸ் இருக்கிற விஷயம் ஸ்மால் எல்எல்பி. வாட் இஸ் மென் பை ஸ்மால் எல்எல்பி? ஸ்மால் எல்எல்பி இஸ் எல்எல்பி ஹூஸ் கான்ட்ரிபியூஷன். இப்ப நான் சொன்னேன் கான்ட்ரிபியூஷன்னா பார்ட்னர்ஸ் என்னெல்லாம் கொண்டு வந்தாங்களோ, கேபிட்டல் எல்லாம் வரும், கேபிட்டல் அசெட்ஸ் என்னெல்லாம் கொண்டு வந்தாங்களோ, எவ்ரிதிங் டுகெதர் யூ ஹேவ் a monetary value, அதெல்லாம் கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷன் does not exceed 25 lakh or such higher amount not exceeding 5 crore. சார் அப்படின்னா என்ன புரியல சார், கேட்டுக்கிட்டு போங்க. And turnover as per statement of accounts and solvency for immediately preceding financial year does not exceed 40 lakhs or such higher amount not exceeding 50 crores. நல்லா பாத்துங்க, லட்சம் லட்சம், இங்க கோடி கோடி. சார் என்னெல்லாம் சார் இது புரியவே இல்லை சார். ஸ்மால் எல்எல்பி ஆகிறதுக்கு ரெண்டு விஷயத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது கான்ட்ரிபியூஷன் மேக்ஸிமம் 25 லட்சம் வரை, டஸ் நாட் எக்ஸீட் 25 லட்சம் வரை. அண்ட் டர்ன் ஓவர் 40 லட்சம் வரை, அதுதான் லிமிட். 25 லேக் 40 லட்சம். 25 லேக் என்னதியா? 25 லேக் வந்து கான்ட்ரிபியூஷன், 40 லட்சம் வந்து டர்ன் ஓவர். லிசன் 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 சார். அப்ப இங்க ஒரு ஹையர் அமௌண்ட் பத்தி 5 கோடி 50 கோடி சொன்னாங்களே, அது என்னது சார்? யோ, ஃபியூச்சர்ல 25 லேக் லிமிட் வேணா மாத்தி அமெண்ட் பண்ணி 5 crore வரை கொண்டு போகலாம். யாரு? நானா நீங்களா? சிஜி பண்ணுவாங்க. இப்போ லிமிட் 25 லட்சம், ஃபியூச்சர்ல வேணால் மாத்தலாம், ஃபியூச்சர்ல வேணால் கூடலாம். இப்போ ஆஸ் ஆஃப் நவ் 25 லட்சம். சோ கான்ட்ரிபியூஷன் அப் டு 25 lakh and turnover up to 40 lakhs. turnover, ஐயோ, டர்ன்ஓவர்னா என்ன சார்? நெட் டர்ன்ஓவரா, கிராஸ் டர்ன்ஓவரா? ஆன்சர் கிராஸ். சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் எடுக்கக்கூடாது. வை? அதுக்குண்டான ஆன்சர் தெரியும்னா தயவு செஞ்சு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. லெட் மீ சி ஏன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. there are two possible reasons for that. let me see, do you know that reasons? கமெண்ட் பண்ணுங்க. ஏன் நம்ம வந்து gross எடுக்கிறோம், நெட் எடுக்க மாட்டேங்கிறோம்? கமெண்ட் பண்ணுங்க. let me see. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. now listen, இங்க வந்து ஒரு விஷயம் இருக்குது. டர்ன் ஓவர் ஆஸ் பர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சொல்லல. அட்டென்ஷன் அட்டென்ஷன் அட்டென்ஷன். டர்ன் ஓவர் ஆஸ் பர் அக்கவுண்ட்ஸ் அண்ட் சால்வன்சி. என்னது சார் அக்கவுண்ட்ஸ் அண்ட் சால்வன்சி? அக்கவுண்ட்ஸ் அண்ட் சால்வன்சி வந்து ஒரு ரிட்டர்ன்மா, வருஷம் இந்த எல்எல்பி ஃபைல் பண்ண வேண்டிய விஷயம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்னா பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ், சால்வன்சினா P&L ஐட்டம்ஸ். சோ P&L ஐட்டம்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் சேர்ற மாதிரி ஒரு ரிட்டர்ன் இருக்கும். அதை எல்எல்பி ஃபைல் பண்ணிட்டு இருப்பாங்க, வருஷம் ஃபைல் பண்ணுவாங்க. அதுல டர்ன் ஓவர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க சார் இந்த வருஷத்து, நான் வந்து ஸ்மால் எல்எல்பியா இல்லையா பாக்குறதுக்கு நான் ஏது வருஷத்துடைய டர்ன் ஓவரை பார்க்க வேண்டும்? கரண்ட் இயர் கிடையாது, ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் ப்ரீவியஸ். ஐயோ, கரண்ட் இயரை பார்க்காதீங்க, ப்ரீவியஸ் இயர். கான்ட்ரிபியூஷன் 25 lakhs. கான்ட்ரிபியூஷன் நீங்க கரண்ட் இயர்ல பாத்துங்க. கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்கு பாத்துங்க. ஆஸ் ஆஃப் நவ் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்கு பாத்துங்க. டர்ன் ஓவர் வந்து கரண்ட் இயர் கிடையாது, ப்ரீவியஸ் இயர் ப்ரீவியஸ் இயர் ப்ரீவியஸ் இயர். முடியல 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 முடியல. அதுக்குள்ள ஒரு கொஸ்டின் பண்ணலாம். கான்ட்ரிபியூஷன் 20 lakhs, டர்ன்ஓவர் ஃபார் த கரண்ட் இயர் இஸ் 38 lakh. இஸ் இட் a small LLP? ஆன்சர் சொல்ல முடியாது. ப்ரீவியஸ் இயருடைய டர்ன்ஓவர் தந்தால் தான் சொல்ல முடியும். அதுதான் விடை, அதுதான் ஆன்சர். புரிஞ்சிருந்து நம்புறேன். கேட்டுக்கிட்டே போங்க. அனலைஸ் பண்ண போறோம். கேஸ் 1, 20 லட்சம் கான்ட்ரிபியூஷன், டர்ன்ஓவர் 40 லட்சம். நமக்கு நல்லாவே தெரியும் 25 40. Is it a small LLP? Of course. Turnover previous year னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சந்தேகம் இல்ல, நம்புறேன். கேஸ் 2, 25 லட்சம் 40 லட்சம். of course 25 லட்சம் வரை 40 லட்சம் வரை. நெக்ஸ்ட் கேஸ் 3, நல்லா பாத்துக்கங்க. 27 லட்சம் 45 லட்சம். அண்ட் சார் ஆர் கிடையாது சார், அப்ப வந்து ஸ்மால் எல்எல்பி கிடையாது சார். ஆனா தவறான ஆன்சர். லிசன் கவனம் 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 கவனம், ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க பாத்துக்கங்க. இத ரெண்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. they have satisfied these two things. ஓகே, ஆனா இத சாட்டிஸ்ஃபை பண்ணலையானாலும் if they satisfy any other requirements as prescribed by CG என்ன தெரியுமா சொல்றாங்க? CG are telling some other conditions. they are giving some other conditions, terms and conditions. அந்த terms and conditions நீங்க satisfy பண்ணிட்டீங்கன்னு வைங்க, இந்த டர்ன்ஓவர் satisfy பண்ணலன்னா பிரச்சனை இல்ல, கான்ட்ரிபியூஷன் நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகணும் பிரச்சனை இல்லை, நீங்க ஸ்மால் எல்எல்பி ஆக ஆயிடுவீங்க.
சிஜி சில ரெக்குவயர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க, சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கலாக நீங்க யாரா ஆவீங்க. அதனால தான் அண்ட் ஆர். ஸ்மால் எல்எல்பி ரெண்டு வழியாக ஸ்மால் எல்எல்பி ஆகலாம். ஒண்ணுல இந்த கேஸ் ஆர் இந்த கேஸ். கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்மால் எல்எல்பி ரிவிஷன் தான் பேச்சு. ரெகுலர் கிளாஸ் மாதிரியா எடுத்துட்டு இருக்கிறேன். ப்ளீஸ் கவனமாக இருங்கம்மா, எல்லாரும் கவனம் சதுரிட்டு இருக்காதீங்க தயவு செஞ்சு. ரொம்ப முக்கியமான கான்செப்டுங்க, வைபா இருங்கம்மா தயவு செஞ்சு. கான்ட்ரிபியூஷன் 25 லட்சம், டர்ன் ஓவர் 40 லட்சம், ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஓகே, டைரக்ட்லி ஸ்மால் எல்எல்பி. இதை சாட்டிஸ்ஃபை ஆகல சார், சிஜி இஸ் டெல்லிங் சம் அதர் ரிக்வயர்மெண்ட்ஸ், அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா automatically small LLP. So what is small LLP? And other turnover contribution and or it satisfies the requirements given by CG. அது பண்ணினாங்கன்னா அவங்கள யாராக மாறுவாங்க? ஸ்மால் எல்எல்பியாக மாறுவாங்க. 27 லட்சம் 45 லட்சம். சார் சாட்டிஸ்ஃபை பண்ணலையே சார், பட் என்ன கொடுத்துருக்காங்க? சிஜி ரிக்வயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை சொல்லிக்கிறாங்க. ஸோ இட் பிகம் ஸ்மால் எல்எல்பி. புரிஞ்சுது நம்புறேன். வாங்கம்மா, ஃபீச்சர்ஸ் ஆஃப் எல்எல்பி. நான் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எல்எல்பியை பத்தி பிரத்யேகமாக சொல்ல விரும்பல. நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் இப்பவும் சொல்றேன், ஃபீச்சர்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் புக்ல வளவளான்னு கொடுத்துருக்காங்க. ஏதோ 5 ஃபீச்சர் மட்டும் படிச்சுக்கங்க போதும். நான் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு கம்பெனியோட ஃபீச்சர் நல்லா தெரியும். ஸோ கம்பெனிக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குதோ அதெல்லாம் யாருக்கும் வரும்? எல்எல்பிக்கும் வரும். கம்பெனிக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கின்றதோ அது ஆட்டோமேட்டிக்கலாக யாருக்கும் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்எல்பிக்கும் வரும். Basically, listen properly. LLP is a dash corporate, body corporate. Sir, what is body corporate? Body corporate is nothing but the definition போலாமியா, வெயிட் பண்ணுங்கயா. Body corporate na ஒரு association who is artificial person. அவன் வந்து artificial person. ஒரு association artificial person. கவனமா கேளுங்க. கம்பெனி அசோசியேஷனா? ஆமா. ஆர்டிஃபிஷியல் பர்சனா? ஆமா. அப்ப அவன் வந்து பாடி கார்ப்பரேட். எல்எல்பிஓ சார்? ஆமா சார், அவனும் ஆர்டிஃபிஷியல் பர்சன் தான். அப்ப அவனும் பாடி கார்ப்பரேட். சார் ஃபர்ம், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இஸ் நாட் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஏன் சார் எங்கட கேட்காதுங்க? இந்த ஃபவுண்டேஷன்ல படிக்க வேண்டிய விஷயம் இங்க வந்து ஏன் கேட்காதுங்க தயவு செஞ்சு. ஃபர்ம் வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன், சாரிடா, ஃபர்ம் வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன் கிடையாது. அதனால பாடி கார்ப்பரேட் கிடையாது. HUF ஆர்டிஃபிஷியல் பர்சன் கிடையாது. அதனால பாடி கார்ப்பரேட் கிடையாது. ஸோ வாட் இஸ் பாடி கார்ப்பரேட்? இட் மீன்ஸ் கம்பெனி. கம்பெனி வந்து பாடி கார்ப்பரேட் தான். LLPயும் பாடி கார்ப்பரேட் தான். சார் LLP registered outside India? Of course, artificial person. Company registered outside India? Of course, artificial person. ஆனா do not include, இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, கார்ப்பரேஷன் சோல் படிக்க தேவையே இல்லை. கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆர்டிஃபிஷியல் பர்சன் தான். ஆனா இட் இஸ் நாட் பாடி கார்ப்பரேட். அவ்வளோ மட்டும் நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். கோஆபரேட்டிவ் சொசைட்டி இஸ் நாட் ஏ பாடி கார்ப்பரேட். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். கார்ப்பரேஷன் சோல் பாடி கார்ப்பரேட் கிடையாது. HUF பாடி கார்ப்பரேட் கிடையாது. ஃபர்ம் பாடி கார்ப்பரேட் கிடையாது. கம்பெனி LLP பாடி கார்ப்பரேட் தான். நெக்ஸ்ட், செப்பரேட் லீகல் என்டிட்டினா என்னையா? கம்பெனி வேற, மெம்பர் வேற. அதே மாதிரி LLP வேற, பார்ட்னர்ஸ் வேற. பார்ட்னர்ஸ் ஆர் நாட் லைபிள் டு தி ஆக்ட் ஆஃப் தி LLP. LLP is not liable to the act of the partners. ரெண்டுமே வேற, separate from that of partners. LLP உடைய அசெட் LLP உடைய கிரெடிட்டர்ஸ் மீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். பார்ட்னர்ஸ் வீட்ல இருந்தெல்லாம் கொண்டு வர தேவையில்லை, பிகாஸ் இட் இஸ் லிமிடெட் லைபிலிட்டி. அதுவும் சொல்லியிருக்கிறேன். பெர்பெச்சுவல் சக்சஷன் இருக்கு. பார்ட்னர்ஸ் வருவாங்க போவாங்க, மாற்றமே வராது. சிம்பிள், இதை நீங்க படிச்சுக்கிட்டா போதும். லிமிடெட் லைபிலிட்டி, லிமிடெட் அக்ரிகேட் கான்ட்ரிபியூஷன், மினிமம் 2%, மேக்ஸிமம் லிமிட்டே இல்ல, மேக்ஸிமம் லிமிட்டே கிடையாது. அதுதான் ரொம்ப ஃபிளெக்சிபிலிட்டி. கேன் யூ ஓபன் LLP ஃபார் சேரிட்டபிள் பர்பஸ்? கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேரிட்டபிள் பர்பஸ்க்காக நீங்க ஓபன் பண்ணவே கூடாது. சார் செக்ஷன் 8 ஓபன் பண்ணாங்க சார். அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்கயா? LLP பண்ணக்கூடாதியா? LLP அக்ரிமெண்ட். வாட் இஸ் LLP அக்ரிமெண்ட்? எஸ், LLP அக்ரிமெண்ட் இஸ் மேண்டேட்டரி. நிஜமா மேண்டேட்டரி. LLP agreement will contain terms and conditions governing LLP. LLP உடைய partners உடைய terms and conditions அதுல இருக்கும். And LLP is an artificial person. Of course you know. Artificial person என்ன? It can enter into contract in its own name. It can enter into contract. It can sue. இதெல்லாம் நம்ம எங்க பார்த்துட்டோம்டா? கம்பெனிஸ் ஆக்ட்ல இன்கார்பரேஷன் சாப்டர் ஒரு சாப்டர் படிச்சிருக்கீங்களா இல்லையா? அங்க LLP அங்க கம்பெனி வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன் தான் என்ன சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி LLP ஆர்டிஃபிஷியல் பர்சன் தான். LLP வேற. LLP தப்பு பண்ணா பார்ட்னர்ஸ் லைபிள் கிடையாது. பார்ட்னர் தப்பு பண்ணா LLP லைபிள் கிடையாது. ரெண்டுமே வேற பீப்புள், பிகாஸ் கம்பெனியோட ஃபீச்சர் இஸ் அப்ளிகபிள் டு LLP. நவ கம் ஆன், கிவ் மீ தி ஆன்சர். HUF SPC னா யாருமே இல்லையா? சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்ன்.
firm. இவங்க பாடி கார்பரேட் ஆன்சர், இவங்க பாடி கார்பரேட் கிடையாது. Now very important, what are the advantages of incorporating LLP? கேட்க மாட்டாங்க, கேட்டா நீங்க எழுதுங்க liability limited ஆ இருக்குது, flexible ஆ இருக்குது, separate legal entity, perpetual succession, it is easy to form, அப்படி blah 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 ன்னு போட்டுருங்க. இப்போ வந்து 20 minutes ஆயிடுச்சு சூப்பர் ஃபாஸ்ட் ரிவிஷன்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த ரிவிஷன் இப்போ ஸ்டாப் பண்ணி நெக்ஸ்ட் பார்ட் நெக்ஸ்ட் செக்மெண்ட் நெக்ஸ்ட் ரிவிஷனாக போடுறேன். வை பிகாஸ் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட் படிச்சு முடிச்சிடுங்க. அட்டென்ஷன் அட்டென்ஷன் அட்டென்ஷன். இந்த செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்னா LLP உடைய பேசிக்ஸ் பார்த்தோம். LLPனா என்ன, LLP ஓட ஃபீச்சர்ஸ் என்ன, LLP ஓட டெஃபினிஷன் என்ன. சார் நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சார், அதெல்லாம் படிக்கணுமா சார்? வேணாம், நான் சொல்றதை மட்டும் படிச்சால் போதும். நான் என்ன, நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க LLP கேட்டுக்கிட்டே போங்க, அப்பவே உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி வரும் நான் நம்புறேன். Will meet you in next session soon. இப்பவே வந்துருவேன், இப்பவே. ஏன்னா உடனே பார்ட் 2 வந்துரும். பார்ட் 2ல செக்மெண்ட் 2க்கு ஆரம்பிப்பேன். அதுக்கு முன்னாடி செக்மெண்ட் 1ல எடுத்த விஷயம் நல்லா பாத்துருங்க. ஸ்மால் LLPல நல்லா பாருங்க. ஃபீச்சர்ஸ் வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் வளவலா படிக்காதீங்க. இனி 5 ஃபீச்சர் படிச்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஹாப்பியாடா? We will meet you in part 2 soon. வேகம் 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 வந்துரு வேண்டாம், வேகம் வந்துரு வேண்டாம். தேங்க்யூடா.